உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் என்னை படைக்கிறேன் உம்மாதத்தில் என்னை தருகிறேன் உக்கரத்தில் என்னை படைக்கிறேன் உம்மாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. எங்களையே உம்முடைய கரத்திலே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையாய் உமக்கு பிரியமான ஆராதனையாய் இருக்கிறபடியால் உமக்கு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. இருக்கிற இடத்துல உட்கார்ந்து ஹல்லேலூயா. இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பினவர் உங்கள் வாழ்க்கையில எல்லாம் மரித்த காரியங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவர். சரீரத்தை உயிர்ப்பிப்பார், உங்கள் ஃபைனான்ஸை உயிர்ப்பிப்பார், உங்கள் ரிலேஷன்ஷிப் ஆன்ற உயிர்ப்பிப்பார். செத்துப்போன உறவுகள் உயிர்ப்பிக்கப்படும், செத்துப்போன பிசினஸ் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும், செத்துப்போன உங்களுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். உங்கள் சரீரங்களில் தேவனுடைய ஜீவனை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை பாடலை பாடி ஆராய்த்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜீவன் வெளிப்படுவதாக, ஜீவன் உண்டாவதாக, அதி பரிபூர்ணப்படுவதாக நான் டிக்ளேர் பண்ணுறேன் ஆண்டவரே. இந்த ஆராதனை கர்த்தருடைய நன்மைகள் பெரிதாய் விளங்குவதாக. நன்றி 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 ஆண்டவரே. மீதியான வேலையெல்லாம் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய டிப்ஸ் இப்போ சொல்கிறேன், அதுக்கு பிறகு செய்திக்குள்ள போகிறேன். கவனிங்க. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்படுவார். அவரை நேசித்த மிகவும் நேசித்த அருமையான ஒரு பெண் மகதலேனா மரியாள். யாரு? மகதலேனா, மேக்டலின் மேரி. அவள் ஏன் அவ்வளோ அதிகமாக அவரை நேசிக்கிறார் அப்படின்னா, அவளிடத்திலிருந்து 7 பிசாசு துரத்தினார். அவள் ஒரு விபச்சாரியாக இருந்தாள். கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு எல்லாரும் கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் அவளை தடுத்து அவளை காப்பாற்றி அவளை விடுதலையாக்கி விட்டார். அவள் மன்னிக்கப்பட்டதையும் விடுதலையாக்கப்பட்டதையும் உணர்ந்து அவருக்கு வெளியேறப்பெற்ற தைலத்தை எடுத்து அவருடைய பாதத்தில் ஊற்றி தன் தலைமயினால் துடைத்து முத்தம் செய்து அவரை ஆராதித்த ஒரு பெண் மகதலேனா மரியாள். அவளுடைய வாழ்க்கையில் இயேசு மரித்தது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி, தாங்கவே முடியலை. சில நேரங்களில் நமக்கு அன்பானவர்கள், நம்ம நேசித்தவர்கள், நம்முடைய தாய் தகப்பன் இறக்கும் பொழுது நம்ம ரொம்ப உடஞ்சிடறோம், ரொம்ப வேதனைப்படுவோம். அந்த நேரத்தில் சில நேரம் என்ன நினைக்கிறோன்னா, நம்மளை விசாரிக்கக்கூட யாரும் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் இவ வந்து பாருங்கள், அவர் ரொம்ப நேசித்ததுனால 3ஆவது நாள் காலையில், விடிய காலையில் இயேசுவை சரீரத்திற்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று வாசனை திரவியங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு அதிகாலையிலே இருட்டோடு ஓடி வர்றான். ஆண்டவர் மேலே அன்பு இருந்தால் எப்பவும் கர்த்தரை தேடுவோம். அல்லேலூயா. அதிகாலையில் ஓடி வரும் பொழுதே அவள் கூட சூசனா இருக்கிறா. அவள்கிட்ட கேட்குறா, அந்த வாசலில் இவங்க ரோம பேரரசு வந்து ஒரு பெரிய கல்லை புரட்டி சீல் பண்ணிட்டாங்களே, நம்ம போய் உள்ளே போய் அந்த சரீரத்திற்கு இந்த மரியாதை செலுத்துவதற்கு அந்த கல்லை யார் புரட்டுவான்னு சொல்லி கவலையோடு போகிறாங்க. ஆனால் அவங்க பக்கத்தில் போகிறப்ப பார்க்குறாங்க, அந்த கல் புரட்டிது. சில நேரங்களில் இந்த பிரச்சனை யார் தீப்பா, யார் எனக்கு வாசலை திறப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் போங்க, உங்களுக்காக வாசல் திறக்கும். கையை தட்டி அல்லேலூயா. அங்கே கல் புரட்டப்பட்டிருந்தது. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நேரம் குடுன்னு ஓடி அந்த கல்லறைக்குள்ளே இறங்கி அந்த சரீரம் இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்குற, அங்கே யார் இல்லை. 3ஆவது நாள் ஈஸ்டர், யார் இல்லை. இயேசு உயிரோடு போயிட்டாரு. அவருடைய வஸ்திரம் சுருட்டி வைக்கப்பட்ட அவருடைய வஸ்திரம் அங்கே இருக்குது. அதை பார்த்தோன்னே இன்னும் ஷாக் ஆகிட்டா. ஐயோ, என்னுடைய ரபியை, என்னுடைய குருவை யாரோ சரீரத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, நான் அவருக்கு அவருடைய உடம்புக்கு, செத்த உடம்புக்கு நான் மரியாதை செலுத்த வந்தனே அப்படின்னு சொல்லி அவள் அழுதுகிட்டு இருக்கிறாள். சில நேரம் காரணம் இல்லாமல் நம்ம அழுவோம். உயிரோடு எழுந்த ஆண்டவரை மறந்துட்டு
எதுக்கு வரும்? செத்த சரீரத்திற்கு வாசனை பூச வரும். இதெல்லாம் நம்முடைய அழுகைக்கு காரணமே இருக்காது. இந்த மாதிரி தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கும்பொழுது அது செத்துட்டாருன்னு அழுதுட்டு இருக்கிற மாதிரி அழுதுட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் இயேசு அங்கே காட்சி கொடுக்குறார். ஆனால் இவ இருக்கிற இந்த மெஸ்ஸில் இருக்கிற ரொம்ப கவலையில் இயேசுவை கூட அவள் யாராக பார்க்குறா? தோட்டக்காரனாக பார்க்குறா. அப்போ தோட்டக்காரனாக பார்த்துட்டு, நீங்கள் இயேசுவின் சரீரத்தை யாராவது எடுத்துகிட்டு போனாங்களா, நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறான். சில நேரங்களில் நம்ம இருக்கிற குழப்பத்தில் இயேசு யார், தோட்டக்கார யாருன்னே தெரியாமல் சில நேரங்கள் நம்முடைய மனதில் ஓடுகிற ஓட்டங்கள், ஆண்டவரை கூட தப்பாக பார்க்குற, அவரை வேற மாதிரி பார்க்குற கண்ணோட்டம் வந்துடும். இதுதான் மனித கண்ணோட்டம். அப்போ இயேசு திரும்பி அவளை பார்த்து மரியாளேன்னு சொல்கிறா. இந்த குரல் அவள் வீட்டுக்குள்ளே எப்போது வந்து அன்பாக பேசுகிற அந்த ரபியுடைய குரல் கேட்ட உடனே அவள் திரும்பி என்ன சொல்கிறா? ரபுனி அப்படிங்கிறான். ரபுனி அப்படின்னா போதகரேன்ற அர்த்தம். பாருங்க, கலங்கிக்கிட்டு இருக்கிற அவளுக்காகவே, உயிரோடு எழும்பி எங்கே போனான்னு தெரில, ஆனால் அவளுக்காகவே மறுபடியும் அந்த கல்லறைக்கிட்ட வந்து, கல்லறையிலேருந்து எழும்பி போனவங்க திரும்ப எங்கே வரமாட்டாங்க? கல்லறைக்கு வரமாட்டாங்க. ஆனால் அவளுக்காகவே நான் சொல்கிறேன், நீங்கள் தனிப்பட்ட ஒரு நபராக வடிக்கிற கண்ணீருக்காக உங்களை தேடி வந்து ஆறுதல் படுத்த ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவளை உற்சாகப்படுத்தி அவளைத்தான் முதல் சுவிசேஷகியாக தேவன் அனுப்பினார். இயேசுவின் உயிர்த்தெழுதலை பார்த்தது அவருடைய சீஷர்கள் 12 பேர் கிடையாது. இவரை நேசித்த மகதலேனா மரியாள் தான் இயேசுவை முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தாள். கரங்களை தட்டி அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவரை ரொம்ப நேசித்து அவர் காட்டி கொடுக்கப்பட்ட பொழுது அவரை மறுதலித்து பின்வாங்கி போன பேதுரு, அவன் ரொம்ப மனங்கசந்தல்றான். சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம பின்பற்றி வருவோம் வைராக்கியமாக, ஆனால் வாழ்க்கை சூழ்நிலைகள் ஆண்டவரை விட்டு நமக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லாத பின்மாற்றத்தில் போயிருப்போம். இங்கே சிலர் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்ப நாட்கள் இயேசுக்காக வைராக்கியமாக இருந்தவர்கள் இன்றைக்கு எந்த விதமான சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் ஒரு ஆவிக்குரிய பின்மாற்றம், ஆண்டவர் குறித்து ஒரு குற்ற உணர்வு, நான் காட்டி அவரை மறுதலிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி குற்ற உணர்வு. அது மட்டுமல்ல, குற்ற உணர்வில் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு பதிலாக ஆண்டவரை விட்டு மீன் பிடிக்கவே போயிட்டான், உலக வாழ்க்கைக்கே போயிட்டான். ஆனால் இயேசு பேதுருக்காகவே 2வது தடவை தரிசனமாகிறார். அல்லேலூயா. தரிசனமாகி அவனை பார்த்து கேட்குறாரு, நீ இவங்க எல்லா இடத்துலையும் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அது கேட்ட உடனே அவன் அழுது ரெக்கன்சிலராம் கத்த சொல்லாரு, என் ஆட்டுக்குட்டிகளை வைப்பாயாக, என் ஆடுகளை. பின்வாங்கி மறுதலிச்சு போனவங்களை, மனம் கசந்து குற்ற உணர்வு இருக்கிறவங்களை தட்டி தூக்கி விட்டு அவங்க கையில் தான் முதல் அப்போஸ்தல ஊழியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. சில நேரம் நாம் பின்வாங்கி இருக்கிற இந்த சூழ்நிலை, எனக்கெல்லாம் மறுபடியும் ஊழியம் கிடைக்குமா, எனக்கெல்லாம் மறுபடியும் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் சரியான உறவுக்கு வந்துட்டீங்கன்னா மறுபடியும் ஆண்டவர் உங்களை பேதுருவை போல பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். அதனால் நான் இந்த நேரம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, God knows our emotions. நம்முடைய எமோஷனுடைய உணர்வுகளை கூட ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். எமோஷ்னல் ஹீலிங் வேணும்னு சொல்கிறாங்க. என்ன வேணும்? எமோஷ்னல். அநேக நேரங்களில் எமோஷனலாக நம்ம காயப்பட்டிருப்போம், அது நம்முடைய பாடியில் எங்கேயாவது பெயினாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஆண்டவர் சுகப்படுத்தி நம்மை உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகையால் அப்படிப்பட்ட உங்களுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்கி உங்களை மறுபடியும் ஆரோக்கியமாய் தேவனை பின்பற்ற வைப்பார். அல்லேலூயா. பக்கத்தை பார்த்து கையை கொடுத்து ஹாப்பி ஈஸ்டர் சொல்லுங்க. உயிர்த்தெழுதலின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. சூப்பர். உலகம் முழுவதும் எல்லா தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள், இறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். எல்லா கடவுளுக்கும் இருக்குது. காந்தி ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, எல்லா கடவுளுக்கு கூட பிறந்த நாள் இறந்த நாள் இருக்குது. ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு மட்டும்தான் உயிர் தெழுந்த நாள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்து எழுந்தவர். ஹல்லேலூயா. அதனால் உலகத்திலேயே கொண்டாட வேண்டிய ஆட்கள் நம்ம தான். ஆமேன். இயேசுவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவத்தினுடைய ஆணிவேர். ஆமேன். அடிப்படை அதுதான். மரணம்
இயேசுவின் மரணம் நமக்கு ஒரு பெரிய தீர்வாக ரட்சிப்பாக இருந்தாலும் உயிர்த்தெழுதல் தான் அச்சாரமாக இருக்குது. அல்லேலூயா. ஆகையால உயிர்த்தெழுதலில் ஆராதிக்கிற உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படுவதாக நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழு செய்தியை கேட்கலாம். 1ஆம் தேதி நான் இந்த செய்தியினுடைய முதல் பகுதியை பேசியிருந்தேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஹல்லேலூயா. 25ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 25ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் ஒரு நாள் அல்ல, உயிர்த்தெழுதல் ஒரு சம்பவம் அல்ல, உயிர்த்தெழுதல் ஒரு நபர். கையத்தட்டு கையத்தட்டு கையத்தட்டு. அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் ஒரு நிகழ்வு அல்ல, உயிர்த்தெழுதல் ஒரு நபர். அவர் இயேசு கிறிஸ்து. எங்க பயங்கரமான வார்த்தையை அவர் டிக்ளேர் பண்ணிக்கிறாரு. உயிர்த்தெழுதல் ஒரு நாள், அன்னைக்கு நடக்கும் இன்னைக்கு நடக்கணும் இல்ல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். பைபிளை இப்படி டிக்ளேர் பண்ற ஒருத்தர் இல்ல உலகத்தில் யாரும் கிடையாது. எந்த ஒரு மகாத்மா, எந்த ஒரு கடவுளாவது நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமா இருக்கிறேன் டிக்ளேர் பண்ணதே கிடையாது. நம்முடைய இயேசு கிறிஸ்து அதை செய்திருக்கிறார். அடுத்தது, என்னை விசுவாசிக்கிறவன், அந்த வார்த்தையை அன்றைக்கே நடத்தி காண்பித்தார். இந்த வார்த்தை எங்க சொல்லப்பட்டதுன்னா, லாசரு மரித்து 4 நாள் ஆன பிறகு லேட்டா வந்ததுனால கோபப்பட்ட மார்த்தாள்கிட்ட ஆண்டவர் பேசும் பொழுது சொன்ன வார்த்தை, நான் மரித்த 4 நாள் ஆன இன்னைக்கு நான் எழுப்பி காண்பிப்பேங்கிறார். அல்லேலூயா. சரி, கொஞ்சம் 1ஆம் தேதி நான் டீட்டெயிலாக பேசினேன். 1ஆம் வசனத்திலேருந்து இன்றைக்கு அதை பேசுகிற நேரம் இல்லை. ஆனால் 1வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு ஊழியங்களுக்கு பயணம் போகும் பொழுது, அவர் மதுரவாயில் வெளியே போகும் பொழுதெல்லாம் காட்வின் பாஸ்டர் வீட்டிலேருந்து தங்குவார். அதே போல் அவர் பெத்தானியாவுக்கு போகும்பொழுது யார் வீட்டில் போய் தங்குவார்? லாசரு வீட்டில் தங்குவார். மரியாள் மரத்தை விட்டு தங்குவார். பாருங்க, பொதுவாக பாருங்களேன். நான் இப்போ இந்த மாதம் 16ஆம் தேதி திருநெல்வேலி கேரளாலாம் காரில் போகிறேன். இப்போமே நான் சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்டுகிட்ட, பிரேம் இருக்கிறான் திருச்சி, உங்கள் வீட்டில் தான் மதியானம் சாப்பாடு. திரும்ப என் அண்ணன்கிட்ட சொல்லிட்டேன், உங்கள் வீட்டில் தான் நைட்டுனா. நிறைய பேர் இருக்கிறாங்க போகிற வழியில். ஆனால் யார் வீட்டில் நான் தங்குறேன்னா, என்னுடைய உயிர் நண்பர்கள் வீட்டில் தான், சிநேகிதர் வீட்டில் தான் தங்குவேன். இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க, இயேசுவுக்கு நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. ஆனால் இயேசுவுக்கு ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் தான் இருந்தாங்க. ஹலோ, இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் பிடிச்சிக்கிடுங்க. நீங்கள் இயேசுவுக்கு ரசிகராக இருக்க போகிறீங்களா, இயேசுவுக்கு சீஷராக இருக்க போகிறீங்களா, இயேசுவுக்கு சிநேகிதராக இருக்க போகிறீங்களாங்கிறது கேள்வி. இது உங்களுடைய, நீங்கள் தான் இந்த இடத்துக்கு வரணும். இது இயேசு உங்களுக்கு வரதில்லை, அவர் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இயேசுவுக்கு 12 சீஷர் இருந்தாங்க. அவர்களோடு நெருக்கமாய் 3 வருஷம் பழகின பிறகு கடைசி சொல்கிறாரு, நான் இனி உங்களை சீஷர்கள் கூட மாட்டேன், இனி நீங்கள் யாராக இருக்கிறீங்க? சிநேகிதராக இருக்கிறீங்கன்ட்டாரு. யாரை பார்த்து சொன்னார்? 12 சீஷரை பார்த்து சொன்னார். சிநேகிதர்களுக்குள்ள ரகசியங்கள் இருக்காது. என்ன இருக்காது? ரகசியம். எல்லாத்தையும் வெளிப்படை. அதனால தான் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படி சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சீக்ரசி இருக்காது. ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, ஆபிரகாம் எனக்கு சிநேகிதன், ஆகையால நான் செய்ய போறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோன்னு சொல்லிட்டு அதாவது சோதோம் குமாராவை அழிக்க போறாரு. இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கிறேன், அந்த நாட்டை தவசம் பண்ண போறேன், ஆனால் நீ என் ஃப்ரெண்டாக இருக்கிற உன்ட்ட மறைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. ஆபிரகாம் சொல்ல தேவையில்லை, ஆனால் ஃப்ரெண்டாக இருக்கிறனால தன்னுடைய ரகசியத்தை கூட சொல்கிறாரு. அதனால் ஆபிரகாம் கேட்டு என்ன பண்ணுறான், ஐயோ அந்த ஊரை அழிக்க போகிறீங்க அப்படின்னா என்னுடைய அண்ணன் பையன் லோத் அங்கே இருக்கிறான், 50 நீதிமான்கள் இருந்து அழிப்பீரா? பேரம் பேசுகிறான். 40 30 வர்றான், கடைசியில் 10 நீதிமான்கள் அன்று போயிட்டான். ஆனால் ஃப்ரெண்டு சொன்னதுனால, ஆபிரகாமை நினைவு கூர்ந்தனால லோத்து குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆண்டவர் வேல்யூ ரொம்ப கொடுக்குறார். அடுத்தது மோசே இடத்துல, நான் சிநேகிதனை போல மோசையோடு முகமுகமாக பேசுகிறேன், அவன் என் சாயலை பார்க்குறான், அதனால் நான் எல்லாத்தையும் அவனுக்கு வெளிப்படுத்துறேங்கிறார். ஆண்டவருக்கு நீங்கள் இந்த சிநேகிதருங்கிற வட்டத்துக்குள்ளே வரணும்னு நான் விரும்புகிறேன். இந்த 12 பேரில் ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமாக 3 பேர் இருந்தாங்க. அவங்க யார்?
பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேர்ல ஒருத்தர் ரொம்ப திக்காரன் தான். அவன் யாரு? யோவான். மார்பிலே அவருடைய இதய துடிப்பை அறிந்தவன். அதனால்தான் அவனுக்கு ஆண்டவர் ஸ்பெஷலா யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். பார்த்தீங்களா? பைபிளை பார்த்துக்கிங்களா? அதை வேற யாருக்கு வெளிப்படுத்தாது, யாருக்கு வெளிப்படுத்துறாரு? யோவானுக்கு வெளிப்படுத்துறாரு. ஸ்பெஷல் ரெவலேஷன். எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவர் என்னைய பார்த்து என்ன சொல்லணும்? சிநேகிதன்னு சொல்லணும். மதுரை வாயில் நீங்கள் யாராவது போய் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா, மதுரை வாயிலில் உங்களுக்கு, மதுரை வாயிலில் என் ஃப்ரெண்டு காட்வின் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் கேட்டு பாருங்கள், நான் உங்களை அடித்து சொல்லுவேன். நீங்கள் மதுரை வாயில் எத்தனையோ பாஸ் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சது உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டால் என் பேரை தான் சொல்லுவார். அல்லேலூயா. அடித்து சொல்கிறேன், அதில் மாற்றமே கிடையாது. சொல்கிறீங்களுங்க, ஆண்டவரோடு சிநேகமாவதற்கு நீங்கள் உங்களுடைய காட் குவாலிட்டி லைஃப்பை டெவலப் பண்ணணும். நல்லா கவனிங்க, எல்லாரோட சிநேகம். அதுன்னும் காட் கைண்டு, தேவ ரகத்துக்கு நீங்கள் வரணும்னா ஆண்டவருக்கு பிடிக்காததை நீங்கள் விட்டுறணும், ஆண்டவருக்கு பிடிக்கணும். நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு இதுக்கு பிடிக்காதுன்னா எனக்கு அது பிடிக்காது, ஆண்டவருக்கு இதுக்கு பிடிக்கும்னா எனக்கு அது பிடிக்கும். அப்படி என் வாழ்க்கையை நான் எல்லாத்தையும் செட் பண்ணுறேன். ஆண்டவருக்கு பிடிக்காத எல்லாத்தையும் நானும் வெறுக்கிறேன். ஆண்டவருக்கு எது பிடிக்குமோ அதுவும் எனக்கு பிடித்ததாக மாற்றிக்கிட்டு வரேன். அப்படி வரும்பொழுது இந்த வட்டத்துக்குள்ளே வர்றோம், நெருங்கிய வட்டம், லவ்வர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், உடன்படிக்கையின் உறவுக்குள்ளே வர்றோம். அப்படி வரும்பொழுது ஆண்டவர் ஒரு பாஸ்டர் இதை மாதிரி தான் சென்னையில் தான் இருக்கிறார். அவர் நல்லா கவனிங்க, பாஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த மதுரை வாயிலே நூற்றுக்கணக்கான பாஸ்டர்ங்க, சென்னையில் 5000 10,000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் பாஸ்டர்ஸ்லேயே டுபாக்கூர் பாஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, தெரியுமா? ஹலோ, பகத்தொகை கிடையாது, என்ன ரகம்னே தெரியாது, யோசிக்க முடியாது. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா சகட்டு மேனைக்கு வாழ்கிற வாழ்க்கை இருக்குது. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ இதெல்லாம் விட்டு வெளியே வந்து இவைகள்லாம் உன்னை சுத்திகரித்து நீ காட் குவாலிட்டி லைஃபுக்கு வரும்பொழுது என்னுடைய இன்னர் சர்க்கிளில் வர்ற அந்த பாஸ்டர் அந்த மாதிரி ஒரு நெருக்கமான உறவில் வந்துட்டார். வந்த பிறகு ஆண்டரோட உறவில் வந்த பிறகு ஆண்டர் சொன்னாரா ஒரு நாள், நீ எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டானனால என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு நான் அறிமுகப்படுத்தேன்னு சொல்லி வேர்ல்டு கிளாஸில் இருக்கிற ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் அவருக்கு ஃப்ரெண்ட் ஆக்குறாரு. இதை பார்த்தப்பறம் இப்போ எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு, அல்லேலூயா, விடக்கூடாது. இப்போ ஆண்டவர் நான் இந்த ஒரு தரக்குறைவான கருத்தை விட்டு காட் குவாலிட்டி லைஃபுக்கு நான் மேலே வர ஆண்டவர் எனக்கு இப்போ வேர்ல்டு கிளாஸ் பாஸ்டர்ஸோடு என்னை கனெக்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு பொறாமையாக இருக்க கையை தட்டுங்க. அல்லேலூயா. கையை தட்ட மாட்டீங்க, உங்களுக்கு கஷ்டம் இல்லை. உங்களையும் சொல்கிறேன், இது பாசிபிள்னா பாசிபிள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவன் வெறுக்கிறத வெறுத்து தேவன் விரும்புகிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு இன்னர் சர்க்கிளில் வர்றீங்க, அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வர்றீங்க. இப்போது ஈஸ்டர் அன்னைக்கு இதை எதுக்கு பேசுகிறீங்க? வாங்க 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். 3ஆம் வசனம் படிச்சு பாருங்க, என்ன போடுறது? அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். வசனத்தை நல்லா கவனிங்க, நம்ம ஆண்டவரை சிநேகிக்கிறது ஒரு ஸ்டைல். ஓகே, இங்க என்ன போட்டிருக்குது? நீர் சிநேகிக்கிறவர். எனக்கு ஆண்டரை பிடிக்குன்னு சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ஆண்டரை பிடிக்கும், எனக்கு ஆண்டரை தெரியும் சொல்லிட்டா இது பெருமையாக பேசிட்டு அலையலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும், எனக்கு யாரை பிடிக்கும்? அதான் சொன்னேன், மதுரை வாயில அவருக்கு யாரை தான் பிடிக்கும்? கரெக்டாக பேசுங்க, இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். என்னை தான் பிடிக்கும். அவர் சொல்றார், நீ சிநேகிக்கிற லாசரு வியாதியா இருக்கிறான். 5ஆம் வசனம் படிங்க. 5ஆம் வசனம் பாருங்க. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். சூப்பர். இவங்க அவரிடத்தில் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா. அதாவது நீங்க நேசிக்கிறது ஒரு ரகம், ஆனா அவர் நினைச்சதாரா அன்பா இருந்தார். எங்க மதுரை வாயில 3 பேர், அக்கா, தங்கச்சி, தம்பி, 3 பேர் இந்த வீட்டில் இருக்கிறாங்க. இந்த வீட்டில் தான் இந்த ஊர் வழியாக போகும்பொழுது, மதுரை வாயில் வழியாக போகும்பொழுதெல்லாம் காட்வின் பாஸ்டர் விட்டு தங்கிட்டு போகிற மாதிரி தான். பெத்தானி வழியாக போகும்பொழுதுலாம் யார் விட்டு தங்கிட்டு போகிறாரு? எல்லாருக்கும் அப்போ நாங்கள்லாம்
உங்களெல்லாம் அந்த நீங்களும் ஆண்டு உங்களுக்குள்ள பேஜாரு, அது எனக்கு தெரியாது. ஆனால் இவர் நல்ல கவனிங்க, இப்படி ஒரு பழக்கம் ஆண்டுகிட்ட இருக்குது. எந்த ஊருக்கு போனாலும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் போய் தங்குவார். இங்கே இவங்க வீட்டில் தான் அவர் தங்கிட்டு போவார். இப்போது இந்த வீட்டில் லாசரு வியாதியாக இருக்கிறான்னு சொல்லி கொரியர் அனுப்புகிறாங்க, ஆள் அனுப்பி சொல்கிறாங்க, ஓ நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று. வாசிங்க அந்த வசனத்தை. சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். 3ஆம் வசனம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இங்க 2 காரியம் முரண்பாடா இருக்குது. ஒண்ணு, ஆண்டவர் நேசிக்கிறவங்க வியாதியா இருக்க முடியுமா? ஆண்டவர் நேசிக்கிறவங்களுக்கு வியாதி வருமா? வியாதி படலாமா? அப்படின்னா நீங்க ஆண்டவரை நேசிக்கும் போது இன்னொருத்தருக்கு என்ன வரும்? மற்றவனுக்கு என்ன வரும்? கோபம் வரும். அவன் உங்க வாழ்க்கையில குப்பையை போடுவான், உங்கள் வாழ்க்கையை தீமையை விதைப்பான், உங்கள் வாழ்க்கையில் வியாதியை திணிக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான். அங்கே வராதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் வந்தால் அந்த வியாதி எதுக்கு வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 4ஆம் வசனம் சொல்கிறாரு, இயேசு சொல்கிறாரு. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. கையத்தட்டு அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் பிசாசு வியாதியை கொண்டு வந்து போட்டால் கர்த்தர் அதை சுகமாக்கி மகிமைப்படுவார். அல்லேலூயா. வியாதி எதுக்கு வருது? போறதுக்கு வருது. சொல்லுங்க, வியாதி எதுக்கு வருது? போறதுக்கு வருது. இயேசு சுகமாக்குறதுக்கு வந்திருக்குது. ஆகையால வியாதி தான் முடிவா நினைக்காதீங்க. வியாதியை நல்ல தேவன் ஒரு நாளும் ஒருவரையும் வியாதியை கொடுத்து சோதிக்கிறவர் கிடையாது. ஆமாவா இல்லையா? அதுல தெளிவா இருக்கீங்களா? தேவனிடத்துல ஒரு நாளும் வியாதி அவர்கிட்ட கிடையாது. அவர் தரமாட்டார். அது யார் தர்றா? திருடவும் கொல்லும். அது அவன் சரக்கு, அவன் இன்ஃபிக்ட் பண்றான், அவன் திணிக்கிறான், அவன் நம்மள வாழ்க்கையில அதை போடுறான். ஆனா அதையே அவன் செய்கிற தீமையே கர்த்தர் நன்மையாக மாற்றி சுகப்படுத்தி மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. வியாதியை சுகமாக்குவதுதான் கர்த்தருக்கு மகிமை. அகல சொல்றார், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது. அதனால் தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். உங்க வாழ்க்கையில வியாதியை சுகமாக்குறதுனால ஆண்டவர் மகிமைப்படுவார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. வியாதி இருக்கிறதுனால மகிமைப்பட மாட்டாரு, வியாதி சுகமாக்குறதுனால மகிமைப்படும். அல்லேலூயா. யாராவது நீங்க வியாதி பலவீனம் உங்க சரீரத்தில் வந்தால் தயவு செய்து இதை குறித்து ஆராய்ச்சிக்கு போகாதீங்க. ஹலோ, ஆராய்ச்சிக்கு போகாதீங்க. ஒரு குருடன், பிறவி குருடன் உட்காந்துருக்கிறான். சீஷர்களும் இயேசுவும் நடந்து போகிறாங்க. அப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செஞ்ச பாவமா? டேய் டேய் டேய், அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போகாது. இது இவன் செஞ்ச பாவம் கிடையாது, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவம். இயேசு சொல்கிறாரு, இவன் செஞ்ச பாவம் கிடையாது, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவம் கிடையாது, தேவகுமாரன் மகிமைப்படும்படி. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. வியாதியை வந்த உடனே நிறைய பேருக்கு ஆராய்ச்சியில் போயிடுறாங்க. இது அப்பாவுக்கு வந்துச்சோ, அம்மாவுக்கு வந்துச்சோ, இது இதுவாக இருக்குமோ, யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்களோ, இல்லை யாரோ நம்ம குடும்பத்தில் ஏதோ பண்ணிட்டாங்களோ, நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ, நான் சரியில்லையோ. அதனால் இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போகாதீங்க. வந்தா விரட்டி அடி. அல்லையா? அத்து மீறி உள்ள வந்த நாயை வெளியே, அது சொல்றதுக்கு என்ன கெட்டு போச்சு? இல்லையா? இது இது நீ நீ எங்கள் வீட்டுக்கு உடையவன் கிடையாது, நீ இங்கே உள்ள வர கூடாது. ஆகையால் வியாதி வந்த உடனே வேற மாதிரி ஆராய்ச்சிக்கு போகாதீங்க. சுகமாவது தான் தேவனுடைய சித்தம். நீங்கள் சுகமாக இருப்பது தான் தேவனுடைய சித்தம். இன்னும் புரிய வைக்கணுமா? குஷ்டரோகி வர்றான், அவர்கிட்ட வந்து கேட்குறான், இயேசுவே உமக்கு சித்தமானால் சுத்தமா? அப்போ இயேசு சித்தத்தை சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, கையை தட்டுங்க. அல்லையா? குஷ்டரோகமே சுத்தமாறது தேவ சித்தம்னா, உங்க ஜுரம், உங்க உடம்பு வலி, கால் வலி எல்லாம் சுகமாறதான் தேவ சித்தம். அது தேவ சித்தமா சித்தம் இல்லையா குழப்பத்துக்கே போகாதீங்க. சுகமாறதான் தேவ சித்தம். கையை வைத்துங்க. நான் சுகமா இருப்பது தேவ சித்தம். தேவ சித்தம். அல்லேலூயா. சூப்பர். இப்போ நல்ல கவனிங்க. அவன் வியாதியா இருக்கிறான்னு கேள்விப்பட்ட பிறகும் 6ஆம் வசனம் படிங்க. அவன் வியாதியா இருக்கிறதுக்காக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். ஆஹா, ஏங்க, ஆண்டவர் எங்கேயுமே டைம் ஃபாலோ பண்றவர், ஆனா அவர் டிலே பண்றார். ஆண்டவர் டைம் மிஸ் பண்ணுவாரா?
பாஸ்டர் காட்வினே சொன்ன டைமுக்கு வருவேன். நீங்கள் எந்த ஊரில் என்ன ப்ரோக்ராம் வச்சாலும் அந்த நேரத்துக்கு நான் எங்கே பஸ்ஸு பிடிச்சி ஃப்ளைட்னா வந்து நிற்பேன். நானே நேரத்தை அவ்வளவு கடைபிடிக்கிறவனாக இருக்கும் பொழுது தேவன் எப்படி தவற போச்சு அப்படின்னு கேள்வி வருது. சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அற்புதங்கள் தாமதமாகும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துடுது. இங்கு அவர் கேள்விப்பட்டும் பின்னும் 2 நாள், இந்த 2 நாள் டிலேக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? அவன் செத்தே போயிட்டான், அவனை தூக்கி நினைச்சிட்டாங்க. தெரியுமா தெரியாதா? அடக்கமே பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு வீட்டில் இப்போ துக்கம், சாவு, வீட்டில் அழுக நடந்துட்டு இருக்குது. 4வது நாள் இயேசு சொல்றாரு, நம்ம எங்க போலாம்? பெத்தானியாவுக்கு போலாம். லாசரு நித்திரியா இருக்கிறான், நான் அவனை எழுப்ப போறேங்கிறாரு. அவங்க சொல்றாங்க, நித்திரியா இருந்தா தூங்குனா எழும்புவான். ஆண்டவர் மரணத்தை எதுக்கு சொல்றாரு? நித்திரைக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, இல்லை அவன் செஞ்சான், அவன் மரித்து போயிட்டான், நான் எழுப்ப போறேன்னு சொல்றார். ஆனால் சீஷர்கள், ஏன்னா இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னா, பெத்தானியாவில் வந்து ஊழியம் செஞ்சதுனால அவருக்கு எதிர்ப்பு நிறைய இருந்தது. ஆகையால் மறுபடியும் அந்த ஊருக்கு போவதை சீஷர்கள் விரும்பவில்லை. நாங்கள் போனால் மறுபடியும் கல்லெறிவாங்க, அதனால தான் திடீமு சொல்கிறான், நாமளும் சேர்ந்து போய் சாவ போகலாம் அப்படிங்கிறான். சில நேரங்களில் ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்தால் கூட பேச்சு பக்கத்தில் பாருங்க, பேச்சு பக்கத்தில் பாருங்க, பேச்சு மாறலையா ராஜா? நான் அப்படியே தானே பேசிட்டு கிடக்கிற, எத்தனை வருஷமாக சபைக்கு வர, பாஸ்டர் கார்டின் பாஸ்டருங்கிற, மிஷன் ஏஜிங்கிற, பேச்சு மாறலையா ராஜா? இவன் பாருங்களேன், இந்த தோமா இவன் தான் இந்தியாவுக்கு வந்துக்கிறான், நம்பிக்கையே நாமளும் சாவ போங்கிறான். இயேசு கல்லறையில் இயேசு வந்த பொழுது லாசரு 17ஆம் வசனம் வாசிக்கிறேன், கல்லறையில் வைக்கப்பட்டு எத்தனை நாள் ஆயிட்டு? 4 நாள் ஆச்சு. 4 நாள் ஆச்சுன்னா ஒரு பிசிக்கல் பாடி தோல் ஈலெல்லாம் கலண்டு ஒரு மாதிரி உருக ஆரம்பிச்சிடும், அழுக ஆரம்பிச்சிடும். மார்த்தாள் இயேசு வந்துட்டார் கேள்விப்பட்ட மார்த்தாள் ஓடி போறா. ஓடி போய் இயேசுவின் பாதத்தில் விழுந்து, நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருப்பான். நிறைய பேருக்கு இன்னைக்கு இதுதான் ஃபீலிங். ஆண்டவர் இருந்திருந்தா என் குடும்பத்தில் நடந்திருக்காதே, ஆண்டவர் டைமுக்கு வரலையே, லேட் பண்ணிட்டாரு, எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ வந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது போல அவ கேட்கிறா. 21ஆம் வசனம் வாசிங்க. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இயேசு 23ஆம் வசனத்தில் சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான்னு சொல்றாரு. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையில் ஒரு சத்தியம் இருக்குது. இயேசு சில நேரம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது பிசாசு வாக்குத்தத்தத்தை எல்லாம் உங்களுக்கு எப்படி போட்டுருவான்னா எதிர்காலத்தில் கொண்டு போட்டுருவான். அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். எப்படி லாஜிக்கா பேசுறாங்க பாருங்க. சில நேரங்களில் உங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது கூட பிசாசு மைண்ட் வாய்ஸ்ல பேசுவான், நடக்கும், அது 2029 நடக்கும். நேற்று நல்ல கவனிங்க, ஒன்று கடந்த காலத்தில் உட்காந்து வச்சுருவான், இல்லை எதிர்காலத்தில் தள்ளி போட்டுருவான். ஆனால் நிகழ்காலத்தில் உங்களுக்கு நடக்குங்கிறது நம்பாம இருப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர், நான் இருக்கிறவராகவே. அவர் நாளைய தேவன் அல்ல, நேற்றைய தேவன் அல்ல, அவர் இன்றைக்கு தேவனாக இருக்கிறார். கையை தட்டுங்க, ஹல்லேலூயா. அவன் நிகழ்காலத்தில் நான் இருக்கிறவராக இருக்கிறேன். உன் சகோதரி எழுந்திருப்பான்னு சொல்றார். ஆனால் அவன் என்ன சொல்றான்? கடைசி நாளில் இயேசு அடுத்து இன்னும் தெளிவாக சொல்கிற பாருங்க, நீர் வரும் பொழுது அவன் எழுந்திருப்பான் அப்படின்னு அவன் விசுவாசிக்கிறான். அங்கதான் அவர் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்ப மரிச்சிட்டான்ல, அவனை நான் பிழைக்க வைக்கிறேங்கிறார். அடுத்தது, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மரியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? இங்க எவ்வளவு பெரிய கேள்வி தெரியுமா? நீங்க விசுவாசிச்சீங்கன்னா மரியாமலும் இருக்க முடியும். இங்க ஃபெய்த் தான் மேட்டர். நீ விசுவாசிச்சா கர்த்தருடைய மகிமையை காண்பன்னு சொல்றாரு. உயிரோடு என்னை விசுவாசிச்சா மரிக்க மாட்டான்னு சொல்றாரு. என்னை விசுவாசிச்சு ஒருத்தன் மரிச்சாலும் அவன் பிழைப்பான்னு சொல்றாரு. இதெல்லாம் இயற்கை அப்பாற்பட்ட காரியத்தை விசுவாசத்தினால ஆகும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு டிக்ளேர் பண்றாரு. விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசிச்சா மரிச்சாலும் அவன் பிழைப்பான், உயிரோடு என்னை விசுவாசிச்சா மரிக்காமல் இருப்பான் அப்படிங்கிற மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு. நமக்கு விசுவாசிக்க கெப்பாசிட்டி இருந்தா நம்ம சூப்பர் நேச்சுரல் டெய்லி வாழ முடியும்.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, இதை சொன்ன உடனே 27ஆம் வசனம் அவ இன்னும் போஸ்ட்போன் பண்றா பாருங்க. 27ஆம் வசனம். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனே கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். நீர் வருகிறவரான, மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய் மறுபடியும் 2ஆம் வருகையில் வருவீங்கல்ல, அந்த குமாரனை விசுவாசிக்கிறேன். ஆனா இப்ப நின்றுட்டு இருக்கிற குமாரனை விசுவாசிக்கிறதுக்கு ஆயத்தமா இல்லை. இப்போ நான் சொல்கிறேங்களுங்க, இயேசு நீங்கள் எதிர்காலத்துக்காக விசுவாசிக்க வேண்டாம், கடந்த காலத்துக்கு விசுவாசிக்க வேண்டாம், நிகழ்காலத்துக்காக விசுவாசிங்க. கையை தட்டுங்க இல்லையா? உங்களுடைய அன்றாடக பிரச்சனைகளை ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் என்று நம்புங்கள். சிலலாம் பேசுவாங்க, அந்த காலத்துலலாம் எங்கள் பாஸ்டர், அந்த காலத்துலலாம் நான் கூட பேசிட்டு இருப்பேன், லைட் ரிஃப்ட் மிரக்கல், பிசாசு இங்கிலீஷ் பேசுகிறத கேட்டிருக்கிறோம், அந்நிய பாஷையில் படிக்காத பொம்பளைங்க சைனீஸ் பேசுகிறத அப்படியே கேட்டிருக்கிறோம், அப்படியே அனுமான் மாதிரி பிசாசு மாறுறத, மனிதர்கள் மாறுறத பார்த்துருக்குறோம். அதெல்லாம் உங்கள்கிட்ட வந்துக்கிட்டு நாங்கள்லாம் அந்த காலத்தை விடு, இந்த காலத்தில் என்ன செய்கிற, இன்னைக்கு என்ன பண்ணுற, கடந்த காலத்தை புகழ்ச்சியாக பேசாதீங்க, எதிர்காலத்தில் ஏதோ வரப்போ பேச. இன்னைக்கு கர்த்தர், இன்றைய தேவன். நல்ல விசுவாசங்கிறது நவ் ஃபெய்த், நிகழ்காலத்துக்கு தான் விசுவாசம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு செய்வார். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு இன்றைக்கு செய்வார், இன்றைக்கு நடக்கும். அல்லேலூயா. அற்புதங்களை இன்றைக்கு எதிர்பாருங்க, போஸ்ட்போன் பண்ணாதீங்க. அல்லேலூயா. அப்புறம் மரியாள் வர்றா, மரியாளும் அதே கேள்வி கேட்குறா. மரியாளும் மார்த்தாளும் அழுறதை பார்த்து, யூதர்கள் அழுறதை பார்த்து, இயேசு ரோட்டில் நின்று ஆவியில் கலங்கி, அந்த வசனம் வாசிக்கிறீங்களா? 33ஆம் வசனம் வாசிங்க. அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து 35 இயேசு கண்ணீர் விட்டார். நல்ல கவனிங்க, இங்க இன்னொரு சத்தியத்தை சொல்ல விரும்புறேன். ஆண்டவர் உங்களுடைய எமோஷனை கூட அறிந்திருக்கிறவர், உங்களோடு கூட அவர் துக்கத்தில் பங்கெடுக்கிற தேவன். சூப்பர். உங்க துக்கத்தை பார்த்து தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து எதுக்கு அழுற, அவர் உயிரோடு எழுப்பத்தான் போறாரு. அப்படி இருந்தும் மனிதர்கள் குடும்ப உறவில் நடக்கிற காயங்கள், பாதிப்புகள், மரணங்கள், இழப்புகளில் அவங்க அழும்பொழுது அவங்களோடு கூட அழுகிற ஒரு கடவுள் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்களோடு கூட கண்ணீர் வடிக்கிற தேவன், உங்களுடைய அழுகையில் பங்கெடுக்கிற தேவன். நீ அழும் பொழுது உன் தோல்ல கைப்பட்டு உன் கூட அவரும் கண்ணீர் வடிக்கிறாருங்க. இதுதாங்க நிஜம். நீ அழும் பொழுது ஏன் அழுறன்னு சொல்லிட்டு உன்னை திட்டுற தேவன் அல்ல, நம்முடைய துக்கத்தில் நம்முடைய வேதனையில் பங்கெடுக்கிறவர். இப்ப சொல்றேன் ஒரு வார்த்தையை கவனிங்க. நீங்க பட்ட எல்லா கஷ்டத்தையும் இயேசு உங்களோடு கூட அதே ஃபீலிங்கோடு அனுபவிச்சிருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அவரு சந்திக்காத எதையும் நீங்க சந்திக்கவில்லை. நீங்க போகிற பாதையை புரியாத கடவுள் கிடையாது, நீங்க படுற வலி வேதனையை அறியாத கடவுள் கிடையாது. அதை அப்பட்டமா நீங்க அனுபவிக்கிற அதே இன்டென்சிட்டியோட அதை அனுபவிக்கிற ஒரு கடவுள் தான் இங்க போட்டிருக்குது. அவள் அழுகிறதையும் யூதர் அழுகிறதையும் கண்டு கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார். கடவுள் ரோட்ல நின்று கண்ணீர் வடிக்கிற கடவுளுங்க. நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்களை வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. அல்லேலூயா. ஓகே, நான் அதை வேறு நேரத்தில் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். இப்போ கல்லறைக்குள்ளே வந்த பிறகு இயேசு சொல்கிறாரு, கல்லை எடுத்து போடுங்க சொல்கிறாரு. கல்லை எடுத்து போடுங்க. இதை சொன்ன உடனே 39ஆம் வசனம் சொல்கிறாரு. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு கல்லை எடுத்து போடுன்னு சொல்லும்போது இவர் சொல்ற, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று. ஹலோ, என்னை கவனிங்க. வியாதியாக இருக்கும் பொழுதே யாரு கேள்விப்பட்டுட்டா? இயேசு கேள்விப்பட்டார் இல்லையா? நான் ஒரு நாள் திருநெல்வேலி போயிட்டேன். அப்போ இங்கே என்னை பார்க்க ஒரு நண்பர் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துக்கிறார். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து பாஸ்டர் மட்டும் கொடுக்குறார். பிள்ளைகளுக்கு பாஸ்டருக்கு கொடுக்க வந்தேன். பாஸ்டர் இல்லையே. எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஏங்க உங்கள் ஃப்ரெண்டு வந்து கொடுத்துறாரு. நான் சொன்னேன், நான் வர்ற வரைக்கும் ஃப்ரீசரில் வை, யாரும். ஏசு சொல்றாரு, 4 நாள் கழிச்சு தான் வருவேன். அவன் பாடிக்கு ஆண்டு அந்த குகைக்கு அந்த கல்லறைக்கு கட்டளை கொடுத்துட்டாரு. 4 நாள் கழிச்சு தான் வருவேன். 4 நாள் வரைக்கும் அவன் உடம்பு எதுவும் ஆகக்கூடாது. கையை தட்டுங்க. அல்லேலூயா.
ஒரு ஃப்ரீசரே ஒரு ஐஸ்கிரீமை பாதுகாக்குன்னா அந்த லாசருவின் கல்லறை இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த சரீரம் அழுகாமல் பாதுகாத்தது. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. தேவகுமாரன் உயிர்ப்பிக்கிற தேவ ஆவியானவர் இருக்கிறார். நான் வருவேன், நாரக்கூடாது. கல்லை எடுத்தா என்ன வரக்கூடாது? நாரக்கூடாது. அதற்கு பிறகு ஒரு ஜெபம் பண்றார். அந்த ஜெபத்தை நம்ம எல்லாரும் பார்க்க போறோம். 41ஆம் வசனம் வாசிங்க. இல்ல 40ஆம் வசனம் வாசிக்கல. சூப்பரா இருக்கு. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இருக்கிற சிலரை பார்த்து நான் சொல்றேன், சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில சூப்பர் நேச்சுரலா நடக்கும். ஆமென் சொல்லுங்க. 4 நாள் ஆனாலும் நாராம அந்த பாடியை கத்தர் பார்க்க முடியும்னா, தேவன் உங்க வாழ்க்கையில சில காரியங்களை ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலா பாதுகாப்பார். சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மகிமையை காண்ப. அநேக நேரங்களில் உலகத்தனமாகவே சிந்திக்கிறோம், இப்படித்தானே போகும். இல்லை, மகிமையாக நடக்கும். வர வர கீழே போக மாட்டீங்க, வர வர நீங்கள் விருத்தி ஆவீங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்க வந்து ஒரு பிச்சைக்கார ஜெபம் பண்ணல, வேற எந்த ஜெபம் பண்ணல. பிதாவே, ஒரு நன்றி ஜெபம் பண்றாரு. என்ன? ஸ்தோத்தரிக்கிறேன், நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்த வசனம் ரொம்ப வல்லமையான வசனம். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். நல்ல கவனிங்க. விசுவாசிக்கிறேங்கிறது ஒரு ரகம், விசுவாசிக்கிறேங்கிறத விட மேல ஒரு ரகம் இருக்குது. என்ன ரகம்னா அறிந்திருப்பது. இயேசு ஒரு இடத்துல நான் விசுவாசிக்கிறேன் சொல்லவே இல்லை, அறிந்திருக்கிறேன். எனக்கு அப்பா யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்தை விட ஒரு படி மேல என்ன தெரியுமா? அறிந்திருப்பது. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் வைப்பேன். அப்போ நீங்கள் ஆராதிக்கிற தேவனை அறிய வேண்டும். எனக்கு அப்பாவை தெரியும், நான் என்ன கேட்டாலும் செய்வார்னு தெரியும். இப்பவும் நான் கேட்டுக்கொள்வதை நீங்க செய்வீங்க நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இப்போ கூட அந்த வாசல்ல நின்று இந்த ஒரு சின்ன ஒரு தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் பண்றது கூட இந்த மக்களுக்காக தான் பண்றேன். ஆனா உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செஞ்சிருவீங்க. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்க ஆராதிக்கிற தேவனை குறித்து எந்த அளவு அறிந்திருக்கிறீங்க? நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை 100க்கு 100 கேட்டு பதிலளிக்கிற அந்த விசுவாசம் இருக்கீங்களா, இல்லைன்னா அறகுறை நம்பிக்கை இருக்கீங்களா? இயேசுவை போல விசுவாசிக்க நீங்கள் வர வேண்டும் என்று, பங்கெடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இவைகளை சொன்ன பின்பு 43ஆம் வசனம், லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும். நல்லா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதை நிரூபிச்சு காமிச்சாரு. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. தேவன் தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அவர் பேச்சில் இல்லை, அவர் நிஜத்தில் நிகழ்த்தி காட்டினார். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னு, இன்னைக்கு செய்தி என்னன்னா, இயேசுவின் உயிர்த்தெழுதலை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் வாங்க. இப்போ தான் நான் செய்திக்குள்ள போறேன். 5 நிமிஷம் முடிச்சிடலாம். 3:15 வாசிங்க. அப்போஸ்தலர் 3:15. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். நல்ல கவனிங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார், அதற்கு நாங்க யாரு? சாட்சிகளாய். சாட்சினா வெறும் வாய் சவடால் இல்ல. அடுத்த வசனம் வாசிங்க. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. நல்ல கவனிங்க. ஒரு பிறவி சப்பானிய 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பேதுரு யோவானு தேவாலயத்துக்குள்ளே போகும்பொழுது அங்கே வாசலில் உட்கார்ந்து பிச்சை கேட்ட பிறவி சப்பானிய, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடந்தேன்னு சொல்லி இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை நிரூபித்து காமிக்கிறாங்க. நல்ல கவனிங்க. இயேசுவின் உயிர்த்தெழுதலை நீங்கள் சாட்சியாக சொல்றது அல்ல, சாட்சியாய் நீங்கள் நிரூபித்து காக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க ஒவ்வொருத்தர் மூலமா இயேசுவின் உயிர்த்தெழுதல் நிரூபிக்கப்பட வேண்டும். இந்த வாரத்தில் எழுதி வச்சிருங்க, இந்த வாரத்தில் உங்க மூலமா இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நிரூபிக்கப்படும். விசுவாசிங்க. நீங்க யாருக்காவது ஜெபம் பண்ணி அவங்க சுகம் ஆவாங்க. அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் நீங்க போன்ல பேசுவீங்க, அவங்க ஹீல் ஆவாங்க.
சில சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் இயேசுவின் உயிர்த்த அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் நிரூபிக்கப்பட வேண்டும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அதுக்கு தாங்க நம்மளை சாட்சியை வச்சுக்கிறாரு. இயேசு உயிர்த்தெழுதல வந்து இன்னைக்கு ஆராதிக்கிற நமக்கு தேவன் என்ன தர்றார்னா, நீ தான் என்னுடைய உயிர்த்தெழுதுக்கு சாட்சியா இருக்கிற. உங்களை தாங்க இந்த மதுரை வாயில உங்க வீட்டு பகுதியில் ஆண்டருடைய உயிர்த்தெழுதுக்கு சாட்சியை வச்சுக்கிறாரு. அது எப்படி? வாயில இல்லை, செயல்ல. அறிவிக்கிறது அல்ல, நிரூபிக்கிறது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 16ஆம் வசனம் படிச்சிட்டோம் இல்லையா? இப்போ அடுத்த ஒரு வசனம் காமிக்க போறேன். ரோமர் 8:11. மற்றவங்கள் வாழ்க்கையை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சரீரத்திலே கர்த்தர் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை காட்ட விரும்புகிறார். இந்த வசனத்தை எல்லாரும் வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சொல்றேன் கவனிங்க. இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பின அதே ஆவிதான் எங்க இருக்குது? எங்க இருக்குது சொல்லுங்க. எனக்குள்ள இருக்குது. எனக்குள்ள இருக்குது. இந்த வாரத்தில் உங்க உடம்புல யாராவது வியாதியா ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வசனத்தை 4, 5, 10 தடவை சத்தமா வாசிங்க. எப்படி வாசிக்கணும்? இது உங்களுடைய வெர்ஷன்ல வாசிக்கணும். உங்களுடைய வெர்ஷன் எப்படி? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி எனக்குள் வாசமாயிருப்பதால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் என்னில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான என்னுடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார். 10 தடவை சொல்லி பாருங்க. ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்கணும் கேளுங்க. அல்லேலூயா. இப்ப சொல்றேங்க, நாம எப்படி இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பின ஒரு அற்புதத்தை பார்க்கிறோமோ அதை எழுப்பின அதே ஆவிதான் யாருக்குள்ள இருக்குது? ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்குது. விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்குது. அப்ப அவரை எழுப்பினவர் உங்களையும் எழுப்புவார். அல்லேலூயா. சரீரத்தை உயிர்ப்பிப்பார். உங்க சரீரத்தில் இந்த வாரத்தில் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். கையை தட்டி அல்லேலூயா. நான் ரொம்ப திட்டவட்டமா நான் இதை பேசுறேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், இந்த வாரத்தில் உங்க சரீரத்திலே நீங்க இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நீங்க அனுபவிக்க வேணும். நீங்க மற்றவங்களுக்கு நிரூபிக்கிறது ஒன்று, ரெண்டாவது நீங்க முதல்ல அனுபவிக்கணும். நீங்க என்ஜாய் பண்ணாத ஒன்றை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது இல்லையா? முதல்ல நீங்க சொல்லுங்க, எனக்கு இப்படி இருந்தது, எனக்கு அப்போ அது இது இல்லை. நான் இந்த வார்த்தையை சொன்னேன். இந்த வசனத்தை நம்ம சபையில் கூட ஒரு சகோதரி வந்து நிரூபித்து காமிச்சாங்க. வந்த உடனே சொன்னாங்க, இங்கே யாரெல்லாம் வியாதியாக இருக்குன்னா வந்துட்டு இந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இந்த வசனம் எபிரேயரில் ஒரு வசனம் வாசிக்கணும். அந்த வசனத்தை வாசி. இப்போ உடம்புல வலி இருக்கான்னு கேட்டாங்க. இருக்குது. இது மறுபடியும் வாசி. ஒரு 5 தடவை வாசித்த உடனே அங்கே என்ன இல்லை? வலி இல்லை. நான் சொல்கிறேன், அவங்க வாசிச்சாங்கன்னு தெரியல, சொன்னதுக்காக வாசிக்க சுகமாக்குச்சுன்னா விசுவாசத்தோடு வாசிக்கிற கட்டாயம் சுகமாகும். நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், இயேசுவை மரித்தோர் இந்த எழுப்பின அதே ஆவி எனக்குள்ள வாசமாக இருக்க அப்படியா சாவுக்கே சரீரத்தை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அதை அப்படியே நிஜமாக பார்த்து அதை ஒரு இதாக நிகழ்வாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சுகமாகுதல் நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. சூப்பர். 1 கொரிந்தியர் 15:55. இங்கு இயேசு மரணத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் போடுறாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு மேல ஒரு வசனம் இருக்குது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அப்போ இயேசு எங்க ஜெயம் கொடுக்கிறாரு? மரணத்தின் மேல் ஜெயத்தை கொடுக்கிறாரு. நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் எதுல? மரணத்தின் மேல் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணம் பல வடிவத்தில் விசுவாசிகள் வாழ்க்கையில் வருது. நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. மரணம் பல வடிவத்தில் வருது. ஃபினான்ஸில் வந்து பாவர்ட்டியாக வருது, ஹெல்த்தில் வந்து சிக்னஸாக வருது, ஃபேமிலியில் வந்து ப்ராப்ளமாக வருது, பிஸ்னஸில் ஃபெயிலியராக வருது, கேரியரில் ப்ரொஃபஷனலில் உங்களுக்கு ஃபெயிலியராக வருது. இப்படி எல்லா வடிவத்திலையும் இந்த மரணம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனால் நான் சொல்கிறேன், அது எந்த வடிவத்தில் வந்தாலும் மரணத்தை ஜீவனாலே விழுங்குகிற தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய சொல்லுங்க எல்லாம் வாய்த்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதை நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க, அறிக்கை எடுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வெற்றியை, மரணத்தின் மேல் வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த 2 வசனம் கட்டாயம் படிக்கணும். ரோமர் 5:17. வெறும் சுகம் பெற்று இந்த மாதிரி வெற்றி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு மட்டுமல்ல,
ஆளுகை செய்வதற்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது வார்த்தை இருக்குது. இந்த வசனம் வாசிங்க எல்லாரும். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. கடைசி 3 வரி வாசிங்க. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்போ நல்ல கவனிங்க, இப்படி சொல்றேன் பாருங்க, என்னை பாருங்க. ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய ஒரிஜினல் டிசைன். ஆதாம படைச்சி ஆதியாகமம் 1:26-28 நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி அதை என்ன செய்யுங்க, அந்த ஆளுகையைத்தான் சாத்தானுடைய பொய்யை கேட்டு இழந்துட்டாங்க. அந்த இழந்த ஆளுகையை தான் இயேசு தன்னுடைய மரணத்தின் மூலமாக மரணத்துக்கு அதிகாரியாக அவனை ஜெயித்து உயிரோடு எழும்பி இப்போ ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நம்முடைய சுகம் வெற்றி வாழ்க்கை. இது மட்டுமல்ல, எதனுடைய கடைசி எண்டு என்னன்னா ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. மறுபடியும் உங்களை ஆளுகைக்கு கொண்டு வந்து உட்கார்த்த வைக்கணும். சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டும், அவரோடு ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரிஜினல் டிசைன். அதுக்கு தான் கர்த்தர் ரெஸ்டோர் பண்றாரு. வாசிக்கிறீங்களா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம். அதுக்கு முன்னாடி இயேசு முதல்ல எங்கே போய் உட்காந்து உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே இருக்கிறான்னு கேள்வி கேட்டீங்கன்னா எபேசியர் 1:21 படிங்க. எபேசியர் 1:21. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து. நல்ல கவனிங்க, உயிர்த்தெழுந்த இயேசு இப்போ எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு? உன்னதத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு என்னத்தை தெரியுமா? வேலை முடிஞ்சுன்னு அர்த்தம். கை தட்டுங்க. என்ன முடிஞ்சது? பழைய ஏற்பாட்டு ஆசாரிகள் எல்லாரும் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. நின்றுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா வேலை நடக்குதுன்னு அர்த்தம். வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. பிரமாணம் பிரமாணம், கட்டளை கட்டளை, பலி பலி பலி. இப்போ இவர் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு என்ன செய்யறாரு? போய் உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்துட்டார்னா ஜாப் ஃபினிஷ்ட், வேலை முடிஞ்சுது. சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டாரு. இப்போ அவர் உட்கார்ந்துட்டார் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். நம்மளே என்ன பண்ணியிருக்கிறார்? 2ஆம் அதிகாரம் அவைகளில் நீங்கள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கையத்தட்டு ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்து சிங்காசனத்தில் பிதாவின் வலதில் உட்கார்ந்துட்டாரு. இப்போ உங்களையும் உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். சிங்காசனத்தில் ஆளுகையில கொண்டு உங்களை உட்கார்த்த வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்து 40 நாள் தன்னை உயிருள்ளவராக அடையாளத்தினால காமிச்சு, காயத்தை காண்பிச்சு 500 பேருக்கு மேலானவர்களுக்கு தரிசனமாயிருக்கிறார். தரிசனமாகி 40ஆவது நாள் எல்லாரும் ஒலிவ மலையை சுற்றி நிற்கும் பொழுது ஒரு மேகத்தில் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு போட்டிருக்குது. எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு என்ன பண்ணுறாரு? பிதாவின் வலதில் உட்கார்ந்துக்கிறாரு. இப்போ விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருக்கிற நீங்கள் நல்ல கவனிங்க, இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்னுடைய உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. எல்லாம் கை வச்சுருங்க. இயேசுவோடு நான் மரித்து, இயேசுவோடு அடக்கம் பண்ணப்பட்டு, இயேசுவோடு உயிரோடு எழுப்பப்பட்டு, இயேசுவோடு உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். கையத்தட்டு அல்லேலூயா. இதுதான் உங்க நிஜம். இதுதான் உங்க நிஜம். இதுக்கு மாறான எந்த ஒன்றை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். அல்லேலூயா. ஆகையால இந்த இடத்துல உட்கார வைக்கப்பட்டுன்னா உங்க மைண்ட் எங்க இருக்கணும்னா கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், நீங்க அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டது உண்டானால், கிறிஸ்து சூப்பராக பாருங்க 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பாட்டுங்க, ஒவ்வொரு விசுவாசியும் எதை தேடணும்னா இயேசு எப்படி சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகையை பற்றி சிந்திங்க, அதிகாரத்தை பற்றி யோசிங்க, அதை தேடுங்க. கீழானவைகளை அல்ல. அடுத்த வசனம், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். அடுத்த வசனம், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்க திருத்துவத்தின் மையத்துக்குள்ள இருக்கிறீங்க. அந்த ராஜ்யத்தை, அந்த இடத்தை தேடுங்க, அந்த வாழ்க்கையை தேடுங்க, அந்த ரகத்தை தேடுங்க, அந்த இடத்தை வாஞ்சிங்க. அல்லேலூயா.
ஒரே ஒரு வசனம் வாசி நம்ம முட்டி போட போகிறோம். 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் வாசிங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். மறுபடியும் முதல் வரியை வாசிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி. நிப்பாட்டுங்க. இயேசுவை எப்படி மரணத்திலிருந்து எழுப்பி அவரை வச்சு பயங்கரமா ரைட் லெஃப்ட் மிராக்கிள் செஞ்சாரோ அதே போல விசுவாசிக்கிற உங்களிடத்துல நடப்பிக்க தேவன் விரும்புகிறாரு. இயேசுவை போலவே நீங்கள் ராஜாவாக ஆளுகை செய்ய வேண்டும், அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும், நீங்கள் வல்லமையிலே செயல்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரிஜினல் டிசைன். அல்லேலூயா. அதுக்குத்தான் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கொடுத்துருக்குது. அங்கே இன்னிலிருந்து கேளுங்க, ஆண்டவர் நான் இயேசுவை போலவே நான் என் வீட்டுக்குள்ளே, என் வேலை மேலே, என்னுடைய சபையில் எல்லா இடத்துல நான் இருக்கணும். எதற்கு அந்த பவரை உள்ளே வச்சுட்டீங்க, அதை முதல்ல அறியறதுக்கு பிரகாசம் உள்ள கண்ணுங்க தாங்க. அப்புறம் நான் அதை ஆக்டிவேட் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு அதை புரியும். இந்த வசனத்தை மட்டுமே ஹென்னத்து கேகின் 1000 தடவை மறுபடியும் தனக்கா வாசிச்சாராம். எப்படி வாசிச்சார் தெரியுமா? பிதா கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின்படியே விசுவாசிக்கிறாகிய என்னிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மை மகத்துவம் என்னதென்று நான் அறியும்படி அவர் எனக்கு பிரகாசமுள்ள 1000 தடவை படித்த உடனே அவருக்கு ஒரு பல்பு எரிய ஒரு வெளிப்பாடு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் சூப்பர் நேச்சுரல் தண்ணி மாதிரி ஃப்ளோ ஆரம்பிச்சிச்சு. வார்த்தையினுடைய வல்லமையை கொஞ்சம் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது எதுக்கு தெரியுமா? உங்களையும் அதே போல செயல்படுத்த தான். அல்லையா? அவர் எழுப்பி அவர் ஏதோ பெருசா நீங்க வாயை புலந்துட்டு அவர் செய்யறத பார்க்கறதுக்காக இல்லை, அவரை போலவே உங்களை செயல்படுத்த தான் தேவன் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி, கர்த்தாவே இந்த காலவேளை நான் அதை விரும்புகிறேன், நான் அதை ஆசைப்படுறேன். என்னை இயேசுவை போல அப்பா கர்த்தாவே வல்லமையிலே செயல்படுகிற, அதிகாரத்திலே ஆளுகையிலே செயல்படுகிற மனிதராக, தேவ பிள்ளையாக என்னை மாற்றுவீராக. தேவ ரகத்திலே வாழ கிருபை தருவீராக. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அந்த சிலுவையின் வெற்றியை, உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே உங்களை தேவன் செயல்படுத்த விரும்புகிறார். ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு விசுவாசிச்சா உங்களுக்கு காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. கைகளை ஊற்றி கேளுங்க, ஆண்டவரை எனக்குள்ள அந்த ஜெயத்தின் ஆவி பெருகுவதாக. அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் வல்லமை உங்க மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் என்னதென்று அறிய அல்லேலூயா ஸ்தோத்திரம். பிரகாசமுள்ள மனக்கண்கள். உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றதே. உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றதே. உயரமானது, அகலமானது, நீளமானது, ஆழமானது, உம் அன்பு பெரியது, அளவுகளற்றது. உங்க அன்பு என்னை வாழ வைத்த உயரமானது, அகலமானது, நீளமானது, ஆழமானது, உம் அன்பு பெரியது, அளவுகளற்றது. உங்க அன்பு என்னை வாழ வைத்தது. உடைந்து போனதெல்லாம் உம் அன்பால் இணையுமே. மரித்து போனதெல்லாம் உம் ஆவியால் எழும்புமே. உடைந்து உம் அன்பால் இணையுமே. மரித்து போனதெல்லாம் உம் ஆவியால் எழும்புமே. உம் இரத்தத்தால் உம் வார்த்தையால், உம் இரத்தத்தால் உம் வார்த்தையால் அழுக்கான இதயம் அழகானதே. அழுக்கான இதயம் அழகானதே. உயரமான
அகலமானது நீளமானது ஆழமானது. உம் அன்பு பெரியது அளவுகளற்றது. உங்க அன்பு என்னை வாழ வைத்தது. உயரமானது அகலமானது நீளமானது ஆழமானது. உம் அன்பு பெரியது அளவுகளற்றது. உங்க அன்பு என்னை வாழ வைத்தது. எண்ணிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நினைப்பதற்கும் மேலாய் செய்ய வல்ல. நீங்க பாடுங்க. மிகவும் அதிகமாய் நினைப்பதற்கும் மேலாய் செய்ய வல்லவரா இருக்கின்றவர். இருப்பதாலே இருக்கின்றவர் நம்முடன் இருப்பதாலே வேறெந்த அன்பும் பெரிதில்லையே. வேறெந்த அன்பும் பெரிதில்லை. உயரமானது அகலமானது நீளமானது ஆழமானது. உம் அன்பு பெரியது அளவுகளற்றது. உங்க அன்பு என்னை வாழ வைத்தது. உயரமானது அகலமானது நீளமானது ஆழமானது. உம் அன்பு பெரியது அளவுகளற்றது. உங்க அன்பு என்னை வாழ வைத்தது. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை உங்கள் மேல் வெளிப்படுவதாக. இயேசுவின் உயிர் தந்த வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் வெளிப்படுவதாக. அகலமானது நீளமானது ஆழமானது. உம் அன்பு பெரியது அளவுகளற்றது. உங்க அன்பு என்னை வாழ வைத்தது. உயரமானது நீளமானது ஆழமானது. உம் அன்பு பெரியது அளவுகளற்றது. உங்க அன்பு என்னை வாழ வைத்தது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஈஸ்டர் ஆராதனையிலே அப்பா நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிற திட்டவட்டமாய் மார்த்தாள்கிட்ட சொன்ன வார்த்தையை, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கிற வார்த்தையை அன்றைக்கே நிஜமாக்கி காட்டி இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் சரீரத்திலே எங்கள் வாழ்க்கையிலே நிரூபிக்கப்படுவதாக. இந்த நாளில் இருந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சரீரத்திலும் அவர்கள் வாழ்க்கை மூலமாகவும் உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படுவதாக. ஆளுகையிலே கொண்டு வந்து நிறுத்துகிற உயிர்த்தெழுந்த வல்லமைக்காக நன்றி நன்றி நன்றி. பரலோகங்களில் வாசமாயிருக்கிற அன்பின் கர்த்தாவே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் மனமடி ஆலயத்தில் கொண்டு வந்து துதிக்க ஜெபிக்கங்களோடு பேசும்படி திட்டவட்டமான வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையினுடைய நிஜங்கள் எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுவதாக. ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின் கர்த்தாவே வல்லமை பெற்றுக்கொள்வது தொடர்ந்து சபை ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். விட ஜனத்தை ஆசீர்வதித்தருளும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். சரி சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உலகமே பரிசுத்தம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகலம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பு நம் அனைவரோடும் வருகை நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.